எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹரிஹரன். இது உங்கள் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். நாம் இப்போது ஷண்முகா நகர் திருச்சி வயலூர் ரோட்டில் இருக்க ஷண்முகா நகரில் இருக்கோம். இங்கே நம்ம அமைச்சு கொடுத்த ஒரு மாடி தோட்டத்தில் ஏற்கனவே அமைச்சு கொடுத்த மாடி தோட்டம் தான். ஒரு 2 to 3 years ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க ஷேட்நெட் ஹவுஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஷேட்நெட் ஹவுஸ் எப்படி இருக்கணும்னா வந்து ஃபிக்ஸடாக வேணாம், எனக்கு வந்து வெல்டட் ஸ்ட்ரக்சர் வேணவே வேணாம், எனக்கு வந்து டெம்பரரி ஸ்ட்ரக்சராக வேணும். அதே மாதிரி நான் மேலே வந்து ஷேட்நெட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ சம்மர் டைமில் மட்டும் ஒரு 2 to 3 months மட்டும் நான் வந்து ஷேட்நெட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஷேட்நெட்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் பந்தல் காய்கறிகள் போடணும். இது மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு யோசிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா பண்ணி ரொம்ப லோ காஸ்ட்லேயும் ப்ளஸ் நல்ல டியூரபிலிட்டியாக நிறைய பெனிஃபிட்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8754999004. இது எங்களோட காண்டாக்ட் நம்பர். இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கார்டனை பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய கார்டன். ஃபுல்லாகவே 200 ஸ்கொயர் ஃபீட்டு, கிட்டத்தட்ட 200 ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் அதிகம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பந்தல் வலை கட்டியிருப்போம், தெரியும். பக்கத்தில் போகிறப்ப என்ன டீப்பாக காட்டுறேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் போட்டிருக்கோம். ஷேட் நெட் வந்து டாப்பில் போட்டிருக்கோம், ஆனால் அதுக்கு கீழே வந்து பந்தல் நெட்டு இருக்குது. நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது 2-in-1 பர்பஸ்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இது ரொம்பவே மல்டி பர்பஸ், 0 மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளவையுமே பார்த்தீங்கன்னா எல்லா க்ரோ பேக்ஸும் வைக்கிறதுக்கு தனித்தனி ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த பந்தல் வலை நான் முன்னாடியே சொன்னது தான். ப்ளூ கலர் பந்தல் வளருது, 4 inch by 4 inch ஸ்கொயரில் இருக்கும். நம்ம கொடிகளுக்கு எல்லாமே இது தான் போடுறோம். ப்ளஸ் வந்து இது அந்தளவுக்கு வந்து நாங்கள் வெயிலையும் போட்டு நல்லாவே டெஸ்ட் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு இத்து போகலை. மேபி யூவி ட்ரீட்டடாக இருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்ததில்லை. நம்ம ஷாப்போட என்ட்ரன்ஸில், நம்ம ஷாப்புக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், என்ட்ரன்ஸில் போட்டிருக்குது இது தான். இதில் நம்ம ரொம்ப நாளாகவே வந்து பசலைக்கீரை கொடி போட்டிருக்கோம். செம்ம வெயிட்டான கொடி தான். இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக டியூரபிலிட்டியாக, இதோட டியூரபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஓகே, இதை பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் நினைப்பாங்க பிவிசி பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பிவிசி பைப் கிடையாது, இது ஏபிஎஸ் கோட்டட் பைப்ஸ். குணா கார்டன் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். பிவிசி கோட்டிங் பண்ண ஒரு பைப்பு, ஸ்டீல் பைப் தான் இது. உங்களுக்கு துரு பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கோட்டிங் கொடுப்பாங்க. இது நல்லா இருக்குது, டியூரபிலிட்டியாக இருக்குது. இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். எல் கிளாம்ப் இருக்கும், ஸ்ட்ரைட் கிளாம்ப் அங்கே இருக்குது, இது மேலே டீ கிளாம்ப்பு, அது இல்லாமல் அதுலேயே ஈக்குவல் ஸ்ட்ரைட் கிளாம்ப் இந்த மாதிரி நிறைய இங்கே இருக்குது பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாம்ப் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஒன்று ரெடி பண்ணுறீங்கன்னா எதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. உங்களோட மாடி எந்த டிசைனில் வேணாலும் இருக்கட்டும், நாங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல பூக்கள் இருக்குது, அதை பறிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் பெரிய ஓப்பனிங்காகவே வச்சிட்டோம். எல்லா பேக்குமே நல்லா ஸ்டாண்டு போட்டு தான் வச்சுருக்கோம். 10G ஸ்டாண்டு, 5G ஸ்டாண்டு, இது மாதிரி எல்லா ஸ்டாண்டு போட்டிருக்கோம். இந்த நடுவில் இந்த 2 க்ரோ பேக் மட்டும் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே 8 ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நடைபயிற்சி பண்ணுறேன்னாங்க. ஸோ அதனால் இந்த 2 பேக் மட்டும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ செடிகள் எல்லாமே இப்போ வந்து மறுபடியும் அவங்க போடணும். இதில் தான் ஒரு நல்ல பூ பறிச்சதாக சொன்னாங்க காலையில். ஸோ செடிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரீப்ளான்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாயில் எல்லாமே கம்மியாக இருக்காது, நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கொக்கோ பீட் எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க் தான் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான். மேலே ஷேட் நெட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் மேலே போய் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாங்களா. இந்த ஷேட் நெட்டு பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே டெம்பரரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஷேட் நெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரரியாக தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நூல் போட்டு அங்கங்கே லைட்டாக தான் நான் கட்டியிருக்கேன். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இது மாதிரி. ஆனால் காற்றடிச்சா உங்களுக்கு வந்து நல்ல டெம்பர் இருக்கிறதால காற்றடிச்சாலும் உங்களுக்கு இந்த ஷேட் நெட் கிளியாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த ஷேட் நெட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா பந்தல் போட்டிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பந்தல் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த பந்தல் தான் மேஜரு. வெயில் காலம் முடிகிற வரைக்கும் இந்த ஷேட் நெட் வச்சுக்குவோம். வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த
நாப் போட்டிருக்கோங்க இல்லைங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேட் நெட் அப்படியே மடித்து வச்சுட்டு இந்த பந்தலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி. இவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய, அதாவது ஒவ்வொரு வீட்டோட மாடியை பொறுத்து நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றி மாற்றி கொடுப்போம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து ஒரு தனி இது இருக்கும், டிசைன் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் ஒரு வீட்டோட மாடியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அந்த மாடிக்கு ஷேடட் ஹவுஸ் தேவையா இல்லை தேவை இருக்கான்றதை நாங்கள் வந்து தேவை இருக்கா இல்லையான்றதை நாங்கள் வந்து சூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் க்ரீன் ஹவுஸ் வந்து தேவையில்லை, அதாவது ஷேடட் ஹவுஸ் தேவை இல்லை அப்படின்னா நாங்கள் பந்தல் போட்டுக்க சொல்லுவோம். ஏன்னா கொடி காய்கறிகள் எல்லாமே போடணும் இல்லைங்களா, அதனால் பந்தல் போட்டுக்க சொல்லுவோம் மேக்ஸிமம். அப்படி பந்தல் போட சொல்லி தான் இந்த வீட்டுக்கும் சொன்னோம். ஆனால் வெயில் காலன்றதால செடிகள் எல்லாமே ரொம்ப வெயிலில் இருக்கிறதால அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் இதை பண்ணி கொடுத்தோம். நாங்கள் எதை பொறுத்து க்ரீன் ஹவுஸ் வந்து வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவோன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பில்டிங்ஸை பொறுத்து தான். இங்கே பாருங்கள், இந்த சைடுமே பில்டிங் இருக்குது, இங்கிட்டு பில்டிங் இருக்குது, இந்த சைடும் அங்கே லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் இருக்குது, இங்கிட்டும் பில்டிங்கு. ஸோ ஆல் அரவுண்டு 4 சைடுமே உங்களுக்கு பில்டிங் இருக்கிறதால உங்களுக்கு காற்றோட தாக்கம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இங்கே க்ரீன் ஹவுஸ்ன்றது ஷேடட் ஹவுஸ்ன்றது தேவைப்படாது. நம்ம க்ரீன் ஹவுஸ் முக்கியமாக எதுக்கு பண்ணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதிகமான காற்று, வெயில், மழை இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம க்ரீன் ஹவுஸ் போடுறோம். ஸோ இவங்க வீட்டுக்கு க்ரீன் ஹவுஸ் வேணுமா வேணாமன்றது நீங்கள் இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காற்று வந்து எல்லா சைடுமே கவர் ஆகிறதால நம்ம வந்து காற்று வந்து அந்தளவுக்கு இங்கே அடிக்காது. வெயில் அது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். அதுவும் உங்களுக்கு வருஷத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் வச்சு செய்யுது. மற்ற நேரத்துலலாம் நார்மலாக தான் இருக்குன்றதால மேலே ஷேட் நெட் போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மழை எனக்கு தெரிஞ்சு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. அதிகமான மழை பெஞ்சாலும் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் தப்பிச்சிடும், கீரைகள் மட்டும் தப்பிக்காது. ஸோ அந்த டைமில் நம்ம கீரைகள் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இதுதாங்க க்ரீன் ஹவுஸ் போடணுமா வேணாமன்றது இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்னு. கங்கா ஆர்கானிக்ஸ்ன்ற யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணலான் இருக்கோன்னா, நிறைய மாடி தோட்டங்களை போய்ட்டு கவர் பண்ணி அவங்கள்ட்ட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற மாதிரி வீடியோஸ் எடுக்கலான்னு இருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து அதை பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இல்லை உங்கள் மாடி தோட்டத்தை கவர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான வீடியோஸ் ப்ராசஸ் பண்ணுறதை நாங்கள் சீக்கிரமாக முடிவெடுக்கிறோம். இப்போ சார் கேட்டிருக்காங்க, விஸ்வநாதன் பாபுன்றவங்க, வாட் இஸ் த கரண்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. சார் இது வந்து மாடி தோட்டம், அதாவது ஒவ்வொரு மாடியை பொறுத்து இது மாறுது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 வச்சுக்கலாமே, 100லேருந்து அப்படியே வேரி ஆகும். இது ரொம்ப கம்மியாகவும் பண்ணலாம், அதிகமாகவும் பண்ணலாம். இந்த ஒரு குத்து மதிப்பாக இந்த ரேட்டில் நீங்கள் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 to 120 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், ஒன்லி ஃபார் இந்த க்ரீன் ஹவுஸ் செட்டப்புக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இடத்த பொறுத்து சில சேஞ்சஸ்கள் வரலாம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாடி தோட்டம் சிறப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இதுபோல் இன்னும் நிறைய மாடி தோட்டங்களை போய் நாங்கள் அமைச்சு கொடுக்கணும், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நாங்களும் கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இதுபோல் நீங்களும் ஒரு நல்ல ஒரு மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதோட வீடியோஸ் எடுத்து அனுப்புங்க. நாங்களும் இல்லை வேறு ஏதாவது லிங்க்ஸ் நீங்கள் வெளியே பார்த்துருந்தாலும் அதுவுமே எங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாங்களும் கற்றுக்க நிறைய ஆர்வமாக இருக்கும். இதுபோல் மேலும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ், ஏன்னா இது மாதிரி இந்த ஐடியா எங்களுக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா எங்களோட ஒரு கிளைண்ட்டு தான். அவங்க கொடுத்த ஒரு ஃபீட்பேக் மூலிமா தான் இந்த மாதிரி ஒரு பைப் இருக்குன்றதே எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இதை வாங்கி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அதில் ஒரு க்ரீன் ஹவுஸுமே வந்து செட்டப் ரெடி ஆகிருக்கு. ஸோ உங்கள் சைட்லேருந்து கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஃபீட்பேக்ஸுமே வந்து எங்களை வந்து மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை டெவலப் பண்ணுறதுக்கும் பெட்டராக சர்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நாமும் செய்யலாம் இயற்கை விவசாயம். நன்றி.